வணக்கம். நான் ராமசுப்ரமணியன் திருவான்மியூர்லேருந்து பேசுகிறேன். குருபியோ நமகா. பொது உடைமை மூர்த்தி ஐயாவுக்கு என்னோடய வணக்கங்கள். எல்லா ஆசிரியருக்கும் என் வணக்கங்கள். கோச் மனோகரன் சாருக்கும் என்னோடய வணக்கம். நான் இங்கே அஸ்ட்ராலஜி கற்றுக்க வந்தது ஒரு தெரியணும், அதை பற்றி என்ன தெரியணும், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிறத வச்சு தான் நான் வந்தேன். ஆனால் ஐயாவோட ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது அதுலேருந்து ஊன்றப்பட்டு அப்படியே ஒரு காந்த மாதிரி பிடிச்சிட்டார் அவர். அந்த ஒரு இன்டர்வியூ கேட்டதுலேயே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. 15 நாளில் செய்ய முடியும், சொல்லித்தர முடியும், கற்றுக்க முடியும், பலன் பார்க்க முடியும்னோட அது ஒரு பெரிய ஊந்தலாக இருந்தது. அது நம்மளாலேயும் பார்க்க முடியும், இப்படி சொல்கிறாரே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சேர்ந்து அந்த 64 வீடியோஸும் பார்த்தோன்னே நமக்கே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. நம்மளாலேயும் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ரக்சராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேசிக் கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸும் ஆங்ஸைட்டி கூட்டிகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு. ஒவ்வொரு கிளாஸும் வாவ் கிளாஸ் தான். இப்படிலாம் அவர் பண்ண முடியுமா அப்படின்னு. அதை ஓகே, நம்ம ஒரு பேசிக் கிளாஸ் கற்றுப்போம், அஸ்ட்ராலஜினா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தது. பேசிக் கிளாஸ் முடித்தோடனே இது போகாது, அப்படியே அடுத்த லெவல் போகணும், அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னு தான் தோணிது. அட்வான்ஸ் பேசிக் கிளாஸில் 10 வருஷம் நம்ம பார்க்குறோம், மேல் வாரியாக பார்ப்போம், 10 வருஷத்துக்கு பார்க்கலாம். அட்வான்ஸ் கிளாஸில் இன்னும் சூப்பர் ஸ்பெசிஃபிக் மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்து 1 வருஷம் பார்த்து எப்படி இருக்குது ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியாது. அவங்களோட சாஃப்ட்வேர் அது எப்படின்னா, இப்படிலாம் பண்ண முடியுமா சாஃப்ட்வேர் அப்படின்னு தான் தோணும். நம்மளோட டைம் அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னா, அந்த 4 டேட்டா இன்புட் பண்ணணும். பேர், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். இதுக்கு எடுத்துக்கிற நேரம் தான் ஜாஸ்தி. இதை இன்புட் பண்ணுற நேரம் தான். அது டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது 1 செகண்டு எல்லாமே வந்துடும் அதில். அதை பார்த்தாச்சுன்னா நமக்கு அதுலேருந்து பலன் 5 நிமிஷத்துக்கு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டு ஒன். இதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியல. அது குருவால் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு 2 டிஃப்ரெண்ட் இது அவங்க புரிய வச்சு அதை பண்ணி அவ்வளோ காம்பினேஷன்ஸ். ஸோ பிரம்மாண்டம் இது. இதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒருத்தங்க ஜாதகம் கொடுத்துருந்தாங்க, ஒரு லேடி. அவங்க 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. நார்மல் ஹெல்த்து, வெளிநாடு, இது மாதிரி 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு வேறு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதில் காமிச்சு கொடுத்தது. அதில் அவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு கேட்டேன், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க அது வரைக்கும் சொல்லவே இல்லை, அவங்க அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தது. அது தெரிஞ்சுக்கணுன்னு தான் வந்தாங்க. ஆனால் அதை சொல்லறதுக்கு என்னமோ தடை இருந்தது. இல்லை பார்ப்போம், இவங்க சொல்கிறாங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்களா தெரியல. நம்ம அதை எடுத்து சொன்னோன்னே அவங்க அப்படியே ஷாக். அது உடனே ஆமாம் சார் சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்து, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோடதையும் கொடுத்து பார்த்து அதுக்கு தீர்வும் சொன்னோம். நம்ம ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அதுக்கு எப்போ தீர்வாகும், என்ன, ஏன் இது மாதிரி பண்ணோம். நிறைய பேருக்கு மண்டையில் நிறைய பிரச்சனைகள் அதை ஓடிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாமே குருவோட ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான். இல்லைன்னா இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. எனக்குலாம் 2 கிளாஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நம்ம ஈஸியாக சொல்ல முடியறது அப்படின்னா அது வேறு என்ன இருக்கும்? குருவோட கடாட்சம் தான் இது. எனக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருவுக்கு, சொல்லி கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும், ஏதாவது கேள்விகள் இருந்துனாக்க அதை கேட்கும்போது கோச்சுகள் கிளியர் பண்ணுறதும், எல்லாருக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஈடுபாடு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவங்க பிரயத்தனப்பட்டது எல்லாமே என்ன சொல்கிறது, இதுக்கு வார்த்தைகளே இல்லை. பெரிய விஷயம். எனக்கு இது கிடச்சது கொடுப்பனே. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி குரு கீழே இருந்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் என்னோட சக்ஸஸ் எல்லாமே குரு சொல்கிற மாதிரி எல்லாமே அவருக்கு அர்ப்பணம். அவரை சேர்ந்தது தான். நான் ஒரு கருவி, அவரோட வாய்ஸ் அவ்வளோதான், ஒரு கருவி. ஆனால் எல்லாமே குருவுக்கு தான் சமர்ப்பணம். ரொம்ப நன்றி. ஸ்ரீ குருபியோ நமகா. வணக்கம்.
தேங்க்ஸ்.